ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம அனைவருடைய வீட்டிலையுமே பாத்தீங்கன்னா பெண்கள் விளக்கேற்றி வீட்டை வெளிச்ச, அதாவது எவ்வளவு இருள் சூழ்ந்து இருந்தாலுமே பெண்கள் விளக்கேற்றி பூஜை அறையில வழிபாடு செய்யும் பொழுது அந்த இருள் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒளிந்து போய் வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்படி ஏற்றப்படக்கூடிய இந்த விளக்குகள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு, அதாவது முறையாக ஏற்ற கிடையாது. இப்ப எத்தனை விளக்கு ஏத்தணும்? சில பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல ஒரு விளக்கு தான் ஏற்றுவாங்க. சில பேர் அதை தாண்டி நிறைய விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அது எத்தனை எண்ணிக்கையில சரியாக ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏற்றுகின்ற அந்த தீபமானது எவ்வளவு நேரம் நம்ம எரிய விடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருக்கிறது. இது எல்லாமே முறைப்படி அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது, முறைப்படி செய்யும் பொழுது அந்த முறையான பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம சாமி கும்பிடுறதுக்காண்டி விளக்கேற்றினாலுமே அதுலயுமே அந்த இறையருளை நம்ம முழுமையாக பெறணும்னா, அந்த முழுவதுமே அந்த பலனை நம்ம அடையணும்னா அதையும் நம்ம முறைப்படி செய்யும் பொழுதுதான் இப்ப நம்ம வேலைக்கு போறோம். இவ்வளவு மணி நேரம்னு வேலை நம்ம பார்த்தாதான் அதற்குரிய அந்த ஊதியமானது நமக்கு கிடைக்கும். அதே போலதான் எந்த ஒரு விஷயத்திலையுமே நமக்கென்று ஒரு அளவு இருக்கு. அது அதிகமாகவும் போகக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்ப விளக்கு விளக்கு எவ்வளவு நேரம் எரியணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க, விளக்கேற்றதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பூராமே இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தீர்ந்து போய்விடும். அது என்ன என்பதை ஒவ்வொன்றாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் சேனலுக்கும் முதன்முறையா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பொதுவா நம்ம வீட்டுல விளக்கேற்றும் பொழுது பாத்தீங்கன்னா ஒற்றைப்படையில் எண்ணிக்கையில விளக்கேற்றி வைப்பது ஒரு முறை. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாக நம்ம பார்க்கப்படுகிறது. அதாவது 1 3 5 என்ற எண்ணிக்கையில வரிசையாக ஏற்றலாம். 2 4 6 என்கிற இரட்டைப்படி எண்ணிக்கையில விளக்கேற்றி வைப்பது அவ்வளவு முறையானது அல்ல அப்படின்னு கூறப்படுகிறது. ஒற்றைப்படி இலக்கத்துல தான் நம்ம விளக்கேற்றி வைப்பது சிறப்பு அப்படிங்கிற சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால 1 3 5 அப்படிங்கிற எண்ணிக்கையிலேயே நீங்க உங்க வீட்டு பூஜை அறையிலையா இருந்தாலும் சரி, இப்ப நிலைவாச படியில நீங்க தீபம் ஏற்றுவதா இருந்தாலும் வீட்டு பூஜை அறையில ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விட்டுதான் வீட்டின் நிலைவாசல் படியிலையும் 2 பக்கங்களிலும் 2 விளக்கு ஏற்றணும். இல்ல நீங்க நிலைவாசல்ல மட்டும்தான் ஏத்தணும்னா ஒரு விளக்கு மட்டும் ஏற்றினாலே அது போதுமானதுதான். ஏன்னா அந்த ஒற்றைப்படியில எண்ணிக்கையில நம்ம ஏற்றுவதுதான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற சாஸ்திர ரீதியாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு உண்மை. நீங்க காலையில ஏற்றும் பொழுது மாலை வேளையில் ஏற்றும் பொழுதும் இதன் அடிப்படையில விளக்கேற்ற வேண்டும். நீங்க இறுதி 2 வேளை ஏற்றினாலும் சரியில்லை, ஏதாவது ஒரு வேளையில ஏற்றினாலுமே இந்த ஒற்றைப்படை எண்ணிக்கையில ஏற்றுவதுதான் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விளக்கு எண்ணிக்கையை பார்த்தோம், ஆனா அதுல போடக்கூடிய திரி பார்த்தீங்கன்னா ஒற்றையாக இருக்கக்கூடாது. 2 திரிகளை ஒன்றாக இணைத்து அப்படித்தான் பாத்தீங்கன்னா தீபம் வெற்றுவது அதிக பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது. அது எந்த விளக்காக இருந்தாலும் சரி, நீங்க காமாட்சி அம்மன் விளக்கு, அகல் விளக்கு, குத்து விளக்கு இப்படின்னு எதுவாக இருந்தாலுமே அதுல திரி போடும் பொழுது பாத்தீங்கன்னா 2 திரிகளை போட்டுதான் நீங்க அதுல தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு ஒரு குழப்பம் இருக்கும். அதாவது முதல்ல எண்ணெயை ஊற்றணுமா இல்ல திரியை போட்டுட்டு அதற்கப்புறம் எண்ணெயை போடணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா முதலில் விளக்கில் எண்ணெய் ஊற்றி விட்டுதான் திரியை நீங்க போட வேண்டும். திரியை போட்டுவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றக்கூடாது. வீட்டுல பொதுவா நம்ம அகல் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனா இப்ப அதுவே நம்ம இப்ப ஒரு குத்து விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ ஏற்றினாலும் அதுக்கு கூட ஒரு துணையாக ஒரு அகல் விளக்கு சின்னதா ஏற்றி வைப்பது இன்னும் விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர குறிப்பு. அகல் தீபத்திற்கு மனத்தெளிவை உண்டாக்கும் ஆற்றல்கள் உண்டு. மனதில குழப்பங்கள் இருக்கும் பொழுது அகல் தீபத்தை ஏற்றி வைத்து அதன் ஜோதியை சிறிது நேரம் நீங்க உற்று பார்த்தாலே அந்த குழம்பிய மனது உடனே தெளிவடையும். வறுமை இல்லாத வாழ்வையும் செல்வ செழிப்பையும் பெற குத்து விளக்கு ஏற்றுவது நல்ல ஒரு பலன். குத்து விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு முகம், 2 முகம் அல்லது 5 முகங்களில் தீபம் ஏற்றலாம். ஒரு முகம், 2 முகம் அல்லது பாத்தீங்கன்னா 5 முகம், இந்த மாதிரி ஏற்றுவது நல்ல பலனை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு விளக்கு ஏற்றுவதற்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அந்த பலன்களையும் சரியாக ஏற்ற முறைகளையும் தெரிந்து கொண்டு நீங்க ஏற்றும் பொழுது விரைவாகவே அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா
காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது அடியில எப்பொழுதுமே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைத்துவிட்டு அதனுடன் சிறிது பச்சரிசியை போட்டுக் கொள்ள வேண்டும். விளக்குகளில் எண்ணெய் ஊற்றிய பின் அதில் 4-5 கல்கண்டுகளை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். கடன் பிரச்சனைகள் தீரும் என்பது ஒரு ஐதீகம். இந்த முறையில நீங்க விளக்கேற்றும் பொழுது பாத்தீங்கன்னா விரைவில் ரொம்ப ஒரு கடன் பிரச்சனையில நீங்க வாடிக்கொண்டிருக்கீங்கன்னா அந்த ஒரு வாடலை இது தீர்த்து வைக்கும் அப்படிங்கிறது. இதற்காகவே தனியாக கல்கண்டு பாக்கெட் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க அனுதினமும் உங்க கடன் கரையணும் அப்படின்னு இந்த கல்கண்டு போட்டு கீழே அந்த 5 ரூபாய் நாணயத்துடன் பச்சரிசி போட்டு தினமுமே காமாட்சி அம்மன் தீபத்தை ஏத்துங்க. இது பாத்தீங்கன்னா விரைவாகவே நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியான ஒரு உண்மை. கட்டாயம் இந்த ஒரு முயற்சி செய்து பாருங்க. வீட்டுல காமாட்சி அம்மன் விளக்கு வைத்திருப்பவங்க விளக்கு ஏற்றுவது பாத்தீங்கன்னா சில பேர் நல்ல நேரம் பார்த்து ஏற்றுவாங்க. அப்படி நல்ல நேரம் பார்த்து ஏற்றுவதும் நமக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல 5:36 6 மணிக்குள் இந்த இடைப்பட்ட கேப்ல பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் மறைவதற்கு முன்பாக இந்த மறைய போற டைத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்றுவது நல்ல பலனை கொடுக்கும். 5:36 6 மணிக்குள்ள தீபத்தை நீங்க ரெடி பண்ணி ஏற்றி விடணும். அதற்கப்புறம் மற்றபடி ராகு குளிகை யமகண்டம் தவிர்த்து தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் பாத்தீங்கன்னா எல்லாராலையுமே எழுந்து ஏற்ற முடியாது. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு எந்த ஒரு கெட்ட நேரமும் கிடையாது, நல்ல நேரம். கெட்ட நேரம் எந்த ஒண்ணுமே கிடையாது. பிரம்ம முகூர்த்தம்னாலே அது ஸ்பிச்சம் தரக்கூடிய ஒரு வேலை தான். அப்படி அதிகாலையில உங்களால எழுந்து ஏற்ற முடியலன்னா நீங்க மாலை நேரத்துல அந்த 5:36 6 மணிக்குள் நீங்க தீபத்தை ஏற்ற ஆரம்பித்து விடணும். இப்படி மாலை நேரம் நீங்க ஏற்றினாலுமே உங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும். 90 நிமிடங்கள் 1.5 மணி நேரம் கரெக்டா நீங்க ஏத்துவதிலிருந்து கரெக்டா 1.5 மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. அந்த 1.5 மணி நேரத்துக்கு குறையவும் கூடாது. அதற்கு மேலும் தீபத்தை எரிய விட வேண்டாம். 6 மணிக்கு இப்ப ஏற்றப்படும் தீபத்தை பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்குள்ள புஷ்பத்தை கொண்டு மலை ஏற்றி விட வேண்டும், குளிர வைத்து விட வேண்டும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கு மேல தீபத்தை எரிய விடக்கூடாது. பரிகாரத்திற்கு அணையா விளக்கு ஏற்றும் பொழுது நாள் முழுவதும் ஏற்றி வைக்கலாம். அதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அணையா விளக்கு ஏற்றிடுவாங்க. அணையா விளக்குன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது அணையவே செய்யாது. நம்மளுடைய கோரிக்கை ஒண்ணு வச்சிருப்போம், அது ஏற்று, அதாவது அது நிறைவேற அந்த விளக்கானது எரிந்து கொண்டே இருக்கணும். அதுதான் அணையா விளக்கு பரிகாரம். அது பாட்டுக்கு எரிந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய கஷ்டங்கள் கரை தவிர அது நம்ம கூட சேர்ந்து நமக்காக பிரார்த்தனை செய்யும். அந்த விளக்கு அதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது. மற்ற சமயங்கள்ல இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றும் பொழுது 1.5 மணி நேரத்திற்கு மேல் தீபத்தை ஏற்றி வைப்பது நல்லதல்ல. 90 நிமிடங்கள் அந்த தீபமானது எரிவது அந்த வீட்டுக்கே நல்ல ஒரு பிரகாசத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடியதாக இது அமையும். நீங்க உங்க குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ எந்த தெய்வத்தினாலும் மனதார நினைத்து கொண்டு அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த 90 நிமிடங்கள் அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில வாசம் செய்யும். அந்த 90 நிமிடங்கள்ல உங்க வீட்டுல என்னென்ன அதிர்வலைகள் கெட்ட அதிர்வலைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒன்றாக விரட்டிவிடும். அதற்கப்புறம் நீங்க தினம்தோறும் ஏற்றும் பொழுது உங்களுக்கு நல்ல அதிர்வலைகள் அதிகமாக சேர்ந்து உங்க வாழ்க்கையிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதிலும் எந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுகிறோம் என்றும் எந்த திரியை போட்டு தீபம் ஏற்றுகிறோம் என்றும் சில குறிப்புகள் இருக்கின்றன. எண்ணெய்க்கும் திரிக்கும் அதற்குமே தனித்தனி பலன்கள் உண்டு. இப்படி ஒவ்வொரு எண்ணெய்க்கும் திரிகளுக்குமே பார்த்தீங்கன்னா அதற்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அது அவரவர்களுடைய வேண்டுதலை பொறுத்து அதையுமே நம்ம பதிவுல குறிப்பிட்டிருக்கோம். தெரிஞ்சுக்கிடாதவங்க தெரிந்து கொள்ளுங்க. இதுல கடல் எண்ணெய் மட்டும் பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாது. அவ்வாறு ஏற்றினால் கடன் பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. மற்ற ஏனைய எண்ணெய்களை நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தி தீபம் ஏற்றலாம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் தீபம் ஏற்றுவதற்கு ஆமணக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இவை 3இல் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நம்ம ஏற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு நம்ம ஏற்றும் தீபத்துல எந்த திரியை வேண்டுமானாலும் நம்ம பயன்படுத்தலாம். பொதுவா இந்த 3 எண்ணெய்களை நம்ம வீட்டுல ஊற்றி பாத்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்றலாம். சரி, இப்ப நம்ம விரைவாக நம்ம வைக்கின்ற அந்த வேண்டுதல்கள் நிறைவேறணும்னா எவ்வாறு விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அதன் மேல் சிறிதளவு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பொடியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். ஜவ்வாது பொடி
இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது இயற்கையாகவே நல்ல மனம் கொண்டது, ஆரோக்கியமும் கூட. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலங்கள்ல எல்லாமே யூஸ் பண்ற ஒரு பெர்ஃப்யூமா இருந்திருக்கு. இப்ப நம்ம அடிக்கிற சென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் செயற்கை முறையில நச்சுத்தன்மை கொண்டதாகத்தானே இருக்கும். அது அவரவர்கள் விருப்பம். அவங்க வெளியே எங்கிட்டு போவாங்க, அதை போட்டு கொண்டு போறாங்க. இருந்தாலும் பழமை மாறாமல் நம்ம ஜவ்வாது பொடியை பயன்படுத்துவதே மிகவும் சிறப்பு. ஏன்னா இதுவே நம்மளுக்கு அவ்வளவு வாசத்தை கொடுக்கும். நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரும், நேர்மறையான ஆற்றலை நலக்கு தரும். அந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வாது பொடியை நம்ம சிறிதளவு போட்டு அதை பரப்பி விடணும். நம்ம தீபம் பார்த்தீங்களா, அந்த தீபத்தின் வெப்பமானது அந்த எண்ணெய்க்கு பரப்பி எண்ணெயில் இருக்கும். அந்த ஜவ்வாது பாத்தீங்கன்னா ஆவியாகி வீடு முழுவதுமே நல்ல நறுமணம் கமல ஆரம்பிக்கும். எந்த வீட்டிலே நல்ல நேர்மறையான இந்த நறுமணம் கமலுகிறதோ அந்த வீட்டில தெய்வத்தின் சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. ஜவ்வாது பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும். அதை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. வெளியே எங்க சென்றாலுமே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில இதை எடுத்து வச்சுட்டு நீங்க எங்கு சென்றாலும் ஜவ்வாத சிறிதளவு உங்க அந்த ட்ரெஸ்ல லைட்டா பூசிட்டு போங்க. அது நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். உங்களுக்கும் வேற ஏதாவது ஒரு எதிர்வினைகள் தேவையில்லாத ஏதாவது மனக்கசப்பான விஷயங்கள் உங்களுக்கு தோன்றும் பொழுது இந்த ஜவ்வாதை நம்ம லைட்டா ஸ்மெல் பண்ணும் பொழுதே பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் தோன்றவிக்கும். அவ்வாறு ஏற்றிய தீபத்திடம் நம்முடைய நியாயமான கோரிக்கை என்னவோ, வேண்டுதல் என்னவோ, அதை மனதார முழு நம்பிக்கையுடன் கூற வேண்டும். இவ்வாறு நம்ம செய்வதன் மூலம்னா அந்த தீபம் நம்முடைய வேண்டுதலையும் கோரிக்கையையும் ஏற்றுக்கொண்டு அது நிறைவேற நமக்கு நல்ல வழிகாட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பஞ்சபூதங்கள்ல ஒன்றான நெருப்பிடம் நம்ம எந்த ஒரு வேண்டுதலையும் நியாயமாக வைக்கும் பொழுது அந்த அக்னி பகவான் நமக்கு அதை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது தான். இந்த தீபத்தை நம்மளுடைய வேண்டுதலுக்கு ஏற்றவாறு இப்போ ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறணும்னா பாத்தீங்கன்னா இதற்கு என்று ஒரு 10 நாள் இப்படி நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல ரொம்ப ஒரு பெரிய வேண்டுதல், ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல அது குணமாகணும் அப்படிங்கிறதுனால ஒரு மண்டலம் 48 நாட்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க ஏற்றி கொண்டு வருவது இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்க வைக்கின்ற கோரிக்கை பார்த்தீங்கன்னா நியாயமாக இருக்கணும். முதல்ல இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி இறைவனே அப்படின்ட்டு அதற்கப்புறம் நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம கூறணும். எடுத்த உடனே நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சோம் விடக்கூடாது. இதுதான் நம்ம எங்க கோயிலுக்கு சென்றாலுமே இந்த ஒரு விஷயத்த கடைபிடிக்கணும். எடுத்த உடனே புலம்பல்கள் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பித்து விட்டாலே அது நமக்கு நன்மை அளிக்காது. முதல்ல இப்ப இருக்கின்ற இந்த நொடி நம்ம இருக்கிறோமே அதற்கே நம்ம இறைவனிடம் நன்றி கூறி நம்மளுடைய வேண்டுதல் எதுவோ நியாயமான அந்த கோரிக்கையை நம்ம முன்வைக்கணும். அது விரைவாக நடைபெறணும் அப்படின்னு இந்த தீப வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளணும். அவ்வாறு நம்ம ஏற்றும் பொழுது முதல் நாள் ஏற்றிய எண்ணெயை திரிய மறுநாட்டுக்கு உபயோகப்படுத்த கூடாது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. மறுநாள் விளக்கை சுத்தம் செய்துவிட்டு எண்ணெய் திரி ஜவ்வாது மூன்றையும் சேர்த்து தீபம் ஏற்றி அந்த தீபத்திடம் நம்முடைய வேண்டுதலை கூற வேண்டும். முழு நம்பிக்கையோட முழு பிரார்த்தனையோட நீங்க எந்த ஒரு செயல்ல ஈடுபட்டாலுமே அது கட்டாயம் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களால முடிஞ்சா காலையும் மாலையும் கூட விளக்கேற்றி கொண்டு வாருங்கள். வீட்டுல நம்ம விளக்கேற்றுவது அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள அந்த இருளை நீக்கி நமக்கு வெளிச்சம் அப்படிங்கிற அந்த ஒளியை தரும் வாழ்க்கையில நமக்கு ஒரு வெளிச்சம் வராதா, ஒளி கிடைக்காதா அப்படின்னு இயங்குபவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தினமும் வீட்டுல நீங்க விளக்கேற்றி கொண்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலானது கிடைக்கும். விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏதோ கடமைக்கு இன்னும் ஏற்றது நம்ம தவிர்த்துடணும். ஏற்றி விட்டு ஒரு 5 நிமிடமாவது அந்த இடத்துல அமர்ந்து ஒரு தியானமாவது இல்ல, மனதை ஒரு நிலைப்படுத்தி இல்ல, உங்களுக்கு இஷ்டத்தை தெய்வம், குலதெய்வம் இப்படி எதுவா இருந்தாலும் அதை மனதார நினைத்து கைகூப்பி வணங்கி கொண்டு அந்த மந்திரங்கள் எதுவா இருந்தாலும் பாராயணம் செய்யுங்க. இதுதான் முறையான விளக்கேற்ற வழிபாடு. கடமைக்குன்னு நம்ம விளக்கேற்றி அவசரமா நம்ம குளிர வச்சுட்டு ஓடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முழு இறை அம்சத்தோட நம்ம எந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டாலும் அதுல நமக்கு கட்டாயம் பலன் உண்டு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய வழிபாடு கிடையாது. மனதார இறைவனை நினைக்கணும். அதுதான் இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற ஒரு சிக்கலான விஷயம். எல்லா வழிபாடையும் நம்ம மேற்கொள்ளலாம். அதற்கு முதல்ல நம்ம நம்மளுடைய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தணும். எந்த ஒரு அசுத்தமான செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. நமக்கு மனம் சஞ்சலமா இருக்கு, ஏதோ ஒரு தவறை செஞ்சு விட்டோம்னா நம்ம உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தணும்.
இப்ப எல்லாருமே ஒரே மாதிரி தான் விளக்கேற்றாங்க, ஒரே மாதிரி வழிபாடு செய்யறாங்க. ஆனா அவர்களுக்கு அந்த பலனானது கிடைப்பது கிடையாது. காரணம் பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரி விளக்கேற்றி வழிபாடு செஞ்சாலும் அந்த மன தூய்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு இருந்திருக்காது. இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு இவ்வாறு சுவாமிகளுக்கு மாலையிட்டு வழிபாடுகள் செய்து அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலத்திற்கு விரதம் இருந்து செல்வார்கள். அந்த ஒரு மண்டலமும் எதற்காக நம்ம விரதம் இருக்கிறோம், இறைவனை பார்க்க போறோம். நம்ம இதற்கு முன்னாடி சாதாரண மனிதன் போல தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டு மனம் பக்குவம் இல்லாம இறைவனை தரிசிக்க அந்த ஒரு மனப்பக்குவம் இல்லாம இருந்திருப்போம். அப்ப அவரை பார்க்கறதற்கே ஒரு மண்டலம் நம்ம விரதம் இருக்கும். உடலையும் மனதையும் கட்டுக்குள்ள கொண்டு வரும். சாப்பாடு உணவு கட்டு அந்தந்த விஷயத்துல ஒரு கட்டுப்பாடு, எல்லாத்துலயுமே இறை நாமத்தை நம்ம நினைச்சு கொண்டே இருக்கணும் அப்படின்னு இவ்வளவு விஷயங்களை கடைபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரை பார்க்க போறோம். அதுதான் முழுமையான பக்தியை நமக்கு கொண்டு வரும். எப்பயும் போல நம்ம இருந்துகிட்டு புல்லால் உண்டுகிட்டு கெட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு நம்ம சாமியை தரிசனம் செய்ய போறோம்னா அதுல நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. சும்மா நார்மலா போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். இதே முறையாக விரதம் இருந்து அனுதினமும் அவருடைய அந்த திருமந்திரத்தை பாராயணம் செய்து அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையை நம்ம அதிகப்படுத்தி எல்லாமே நம்ம சரிவர செய்யும் பொழுதுதான் அந்த முழுமை பக்தி பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அந்த சன்னதியில போய் நம்ம நின்னதுமே அவரை பார்க்கும் பொழுதே நமக்கு அந்த கண்கள்ல நீர் பெருத்தோடும். இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான இறை பக்தி. இது எல்லாருமே அனுபவிச்சிட முடியாது. உண்மையான பக்தியும் பயமும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இவ்வாறான விஷயங்கள் நடைபெறும். அப்ப நாங்களும் ஒழுங்கா தான் இருக்கோம், எங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடைபெறாது அப்படின்ற சில பேருக்கு கேள்விகள் எழும்பலாம். ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம தவறு செய்ய இருப்போம். அதை நம்ம சிந்திச்சு பார்த்தா தெரியும், எங்கேயோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அதை திருத்திக்கிட்டு அடுத்து நம்ம விரதம் இருந்து அதே மாதிரி மேற்கொண்டோம்னா நமக்கும் இவ்வாறான இன்ப திருச்சியானது ஏற்படும் அப்படிங்கிறது தான். அதனால எல்லாத்தையுமே முறைப்படி நீங்க செய்யும் பொழுது கட்டாயமும் அதுல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால உங்களுடைய வேண்டுதல்களாக இருக்கட்டும், இல்ல இறை பக்தியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்க அதுல முழு நம்பிக்கையோடு ஈடுபாடோடு நீங்க அதை மேற்கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த வெற்றியானது கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால நீங்க விளக்கேற்றினாலும் சரி, எந்த ஒரு வழிபாடுல ஈடுபட்டாலும் முழு நம்பிக்கையோட முழு ஈடுபாடோட அதை செய்யும் பொழுது உங்களுக்கு அதற்கான பலன் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த எளிமையான தீப வழிபாட்டையும் நம்ம மேற்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான தெய்வங்களும் நமக்கு உறுதுணையாக பக்கபலமாகவும் இருப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் விரைவிலேயே நடைபெறும் என்பதுதான் உறுதி. இந்த பதிவுல குறிப்பிட்ட மாதிரி நீங்க செய்து பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அது விரைவில் நடைபெறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.